2 பீக்கங்காயை நல்லா கழுவி தோலை நல்லா சீவிக்கலாம். தோலை சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி சின்ன வெங்காயம் ஏற்கனவே 150 கிராம் கட் பண்ணி வச்சிட்டேன். கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பீக்கங்காய் கட் பண்ணிக்கோங்க. ஒரு வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச வாட்டி சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின வாட்டிக்கு இந்த அளவுக்கு வதங்கின வாட்டி அரிஞ்சு வச்ச பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். பெரட்டின வாட்டி 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இப்போ கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி சுண்டுற வரலும் வேகட்டும். தண்ணி சுண்டிருச்சு. தண்ணி சுண்டினாலும் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு தேங்காய் பூ திருவினதை சேர்த்து சாப்பாடு சுட சுட போட்டு பீக்கங்காயை போட்டு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.